ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம ஹோம்மேட் கம் பார்க்கலாம். ஸோ அதுக்காக இந்த மைதா பாக்கெட் எடுத்துக்கோங்க, அப்புறம் ஒரு பவுல், அப்புறம் ஒரு ஸ்பூன். இப்போ அந்த பவுலில் வந்து நம்ம மைதா மாவை வந்து ஒரு 2 ஸ்பூன் இல்லை 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அவ்வளோ போட்டுக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வாட்டரை வந்து மெஷர்மெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதை எப்போதுமே கம் வேணும் அப்படிங்கிறப்போ நீங்கள் மேக் பண்ணுங்கள், மொத்தமாக பண்ணி வைக்காதீங்க. மொத்தமாக பண்ணும்போது நல்லா இருக்காது, அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மிக்சரை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் மீடியமில் இந்த மாதிரி இருக்கணும், இந்த டெக்ஸ்சரில் இருக்கணும். இந்த டெக்ஸ்சரில் இது பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ்வில் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் இந்த வச்சுட்டு இந்த பவுலை வச்சு இதே மாதிரியே நீங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். பேஸே விடாமல் இந்த மாதிரி கிண்டிகிட்டே இருக்கணும். நீங்கள் அப்படி கிண்டிகிட்டே இருக்கும்போது அந்த கம்மோட டெக்ஸ்சர் வந்து நம்மளுக்கு கிடச்சிரும். நம்மளுக்கு இப்போ வந்திருக்க இந்த கன்சிஸ்டன்சி போதும். அதனால் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு சிட்டிக்கு சால்ட்டை வந்து நீங்கள் இதில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டி அந்த மாதிரி எதுவுமே இல்லாத அளவுக்கு நல்லா பீட் பண்ணி இதை வந்து இது பண்ணிக்கோங்க, மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது எப்படி பேஸ்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை பார்க்கலாம். ஒரு 2 பேப்பர் நான் எடுத்திருக்கேன். இந்த 2 பேப்பரில் இந்த கம்மை வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு இன்னொரு பேப்பரை அது மேலே வச்சு ஒட்டிட்டு ஆனதுக்கப்புறம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ அதோட உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் உங்கள் வீட்டு பிள்ளையாக நினச்சிட்டு எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி பாட்டிலில் கூட நீங்கள் போட்டு சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த பேப்பர் வந்து நம்ம பிரித்து பார்க்கலாம். இந்த பேப்பர் எவ்வளோ டைட்டாக இருக்கீங்க, அவ்வளோ டைட்டாக நல்லா பேஸ்ட் ஆகிடுச்சு. பேப்பர் மட்டும் பேஸ்ட் பண்ணுதுன்னு இல்லை, கார்போர்டுக்குமே நல்லாவே பேஸ்ட் பண்ணுது. இனி இந்த மாதிரி கடையில் உள்ள கம்மை வாங்கி பேஸ்ட் பண்ணதை விட ஹோம்மேட் கம்மை வந்து பேஸ்ட் பண்ணுங்கள். ஹோம்மேட் கம் தான் நல்லா பேஸ்ட் ஆகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.